ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய உரிய பொருளை கண்டறிதல் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். சொற்பொருள், இந்த சொற்பொருள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 6th to 12th அண்ட் 6th to 11th ஓல்டு நியூ புக்கில் உள்ள எல்லா சொற்பொருளுமே நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளது கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ரிமைனிங் இருக்க ஒன்றே ஒன்று 12th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சொற்பொருள், அந்த ஒன்று தான் நான் ரிமைனிங் இருக்க சொற்பொருளை பொறுத்த வகையில். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 6th to 12th அண்ட் 6th to 11th நியூ ஓல்டு புக்கில் உள்ளது நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த எல்லாத்துக்கான சொற்பொருள் வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி 12th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சொற்பொருள் அதுக்கான வீடியோ பார்க்கலாம், கிளாஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒன்றே எண்ணின். இது ஆல்ரெடி நம்ம எப்படி படிக்கணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸ்கூல் புக் ஆர் நீங்கள் இதிலே கூட படிச்சுக்கோங்க. எதில் படிச்சிங்கனாலும் அதை அப்படியே படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க, கண்டிப்பாக மறந்துடும். என்ன செய்யணும், படித்து முடிச்சுட்டு அகெயின் நீங்கள் இந்த இதை வீடியோ திரும்ப இன்னொரு தடவை இதை ஓட விட்டுட்டு நீங்கள் அந்த சைடு ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை ஒரு கையால் மறைச்சி வச்சுட்டு நான் இங்கே கொஸ்டின் சொல்ல உங்களுக்கு அடுத்த ஆன்சர் தெரியுதா அப்படின்னு ஒரு 2 தடவை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொற்பொருள் மறக்காது. ஏன்னா சொற்பொருளை பொறுத்த வகையில் நமக்கு நிறைய கொஷின் இருக்குது. சும்மா படிச்சுட்டு வச்சா மட்டும் அது நமக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நான் சொன்ன மாதிரி மறக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன்றே எண்ணின் அப்படின்னா ஒன்றே என்று கூறின், அன்றே எண்ணின் இன்ன தன்மை அது அன்று என்று கூறின், ஆமே எண்ணின் இன்ன இயல்பினது என்று கூறின், நம்பி இறைவன், குடி வாழ்க்கை தங்கி வாழும் வாழ்க்கை, நன்று வியப்பிற்குரியது, என்னோ பிழைப்பு, கடை தேறுவது ஒன்றே நாம் செயற்பாலது, நன்னும் கிட்டிய வாய்த்த, நாவை அசைத்த முதலாக பேச செய்த, கண்ணை திறந்து அறிவு கண்ணை திறந்து, உலகம் உலக நடப்புகளை இசைத்த பொருந்தச் செய்த, கூறற்கு கூறுவதற்கு, திருந்தமொழி செம்மொழி, வண்ணம் ஓசை சந்தம், பிறமொழி வேற்றுமொழி, வன்மை வளமை, தினம் நாள்தோறும், சொந்தமில்லாதவர் இந்த நாட்டிற்கு உரிமை இல்லாதவர், வந்தவர் வேற்று நாட்டிலிருந்து வந்தவர், தூங்கி கிடந்தது விழிப்புணர்ச்சியுற்றிருந்தது, சமாள சாக, வாடின தளர்ந்த சோர்வுற்ற, ஓடின மறைந்தன, எண்ணத்தை கூடு எண்ணத்தை கொள், பல்சான்றீரே பலராகிய சான்றோரே, கயன்முள் மீன்முள், திரைகவுள் சுருக்கங்களை உடைய கன்னம், கணுச்சி மழுவாயுதம், கூர்மடை கூரிய ஆயுதம், கடுந்திரள் கடுமையான வலிமை, ஒருவன் யமன், பிணிக்கும் கட்டிக்கொண்டு போகும், நல்லாறு நன்னெறி, ஆற்றீராயினும் இயலாதோராயினும், நெறியும் வலியும், ஓம்புமின் தவிர்த்து விடுவீர், பசை ஒட்டும் பசை அதாவது ஈரம், பச்சை தோல், நெய் தோய்த்தன்ன எண்ணெயில் நனைத்து எடுத்தது போன்ற, மாச்சிறப்பறவை கரிய சிறகுகளை உடைய வௌவால், சேயுயர் மிக உயர்ந்த, சினைய கிளைகளை உடைய, முதுமரம் பழைய மரம், புலம்ப தனித்திட, முகை மொட்டு முகைவாய் திறந்த,
மொட்டவிழ்ந்த நகைவாய் முல்லை ஒளி பொருந்திய முல்லை மலர்கள் கடிமகள் மணமகள் கதுப்பு கூந்தல் தன்பதம் குளிர்பதம் மலைக்கண் குளிர்ந்த கண் நல்லகம் நல்ல உட்புறம் புல்லார் புல்லை நிரம்ப தின்ற புரவி குதிரை வளவ தேர்ப்பாகனே முன்னிய கருதி வந்த வினை செயல் ஊர்மதி செலுத்துவாயாக இரவு இராமீன் இரவு புறம் அப்போ இராமீனுடைய புறம் முதல் அடி பின்னர் சருச்சரை தடவு பெருமை சுரவு சுறாமீன் ஆல்ரெடி என்ன பார்த்தோம் இரவுனா இராமீன் சுரவுனா சுறாமீன் நல்லா பார்த்துக்கோங்க சுரவு கோடு அப்படின்னா சுறாமீனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முள் போன்ற கொம்பு மாதிரி இருக்கும் அந்த முள், அதனால் அதை தான் சுரவு கோடுன்னு சொல்கிறோம். களிறு ஆண் யானை மறுப்பு தந்தம் உலை பெண்மான் விளவுக்களம் விழா நிகழும் இடம் உறவு வலிமை உறவு நீர் வலிமையுடைய கடல் நீர் சேர்ப்ப நெய்தல் நிலத்தலைவனே இனமணி மணிகளின் தொகுதி இயக்க செலுத்த செலிய செல்லும் பொருட்டு சின்னாள் சில நாள் சென்மே செல்வாயாக தானே தலைவன் ஒருவனே கால கால்களை உடைய ஒழுகு நீர் ஓடுகின்ற நீர் ஆரல் ஆரல் மீன் குருகு நாரை மறு குற்றம் தூவி இறகு மரபு முறைமை ஓதி கூந்தல் கிளை சுற்றம் பச்சூன் பசிய ஊன் பைநினம் பசிய கொழுப்பு வல்சி உணவு பொலம் பொன் களம் பாத்திரம் விரல் வலிமை காளை தலைவன் வையகம் மண்ணுலகம் வானகம் விண்ணுலகம் ஆற்றல் அரிது ஒத்தல் அரிது ஈடாகா ஞாலம் நில உலகம் நன்றி நன்மை உதவி மானப்பெரிது மிக பெரிது தூக்கார் ஆராய் தளிலராய் நயன் உதவியாகிய கிடையாது உதவியாகிய ஈரமுடைமை தூக்கின் ஆராயின் திணை மிக சிறிய அளவு பனை பேரளவு வரைத்து அளவுடையது சால்பு நிறை தகுதி மாசற்றார் குற்றமற்றவர் கேண்மை நட்பு உள்ளுவர் நினைப்பர் விழுமம் துன்பம் துடைத்தவர் நீக்கியவர்
நன்று நன்மையாகும். நன்றன்று அறமாகாது. இன்னா தீங்குகள் உள்ள நினைக்க கெடும் இல்லையாகும். நன்றி அறம் உய்வு நீங்கும் வாயில். கொன்ற சிதைத்த அகழ்வாரை தோண்டுபவரை தாங்கும் பொறுத்து கொள்ளும். இகழ்வார் அவமதிப்பார் பொறுத்தல் மன்னிக்க. இறப்பினை பிறர் செய்த அவமதிப்பை. இன்மை வறுமை ஒராள் நீக்குதல். வன்மை வலிமை மடவார் அறிவிலிகள். பொறை பொறுத்தல் விருந்து புதியவராக வந்தவர். நிறை சால்பு நீங்காமை விலகாமை. பொறுத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர். இடைவிடாது மனத்தில் வைத்து கொள்வர். பொன்றும் அழியும் பொன்றும் துணையும் அழியுமளவும். திறனல்ல செய்யத்தகாத கொடியவற்றை. நோனந்து துன்பத்திற்கு வருந்தி மிகுதியான் மனசெருக்கால். மிக்கவை தீங்குகள் தகுதியான் பொறுமையான். விடல் விடுக துறந்தாரின் பற்றற்றவர் போல. இறந்தார் நெறியை கடந்தவரது. இன்னா தீய நோக்கிற்பவர் பொறுப்பவர். உண்ணாது உணவை தவிர்த்து நோற்பார் பொறுப்பவர். அற்றம் அழிவு இறுதி. செருவார்க்கு பகைவர்க்கு. அரண் கோட்டை ஒரீஇ நீங்கி. உய்ப்பது செலுத்துவது விடா விடாமல். மெய்ப்பொருள் உண்மை பொருள். காண்பது காணவல்லதறிவு. என் பொருளாக எளிய பொருளாமாறு. நுண்பொருள் நுட்பமான பொருள். செல சொல்லி மனங்கொள்ளச் சொல்லி. தளியது நட்பாக்குவது. ஒட்பம் அறிவுடைமை. கூம்பல் முகம் வாடுதல் குவிதல். மலர்தல் விரிதல் முகம் மலர்தல். உறைவது ஒழுகுவது. ஆவது பின்னர் வரக்கூடியது. அறிகல்லாதவர் அறிய மாட்டாதார். பேதைமை அறிவின்மை. அறிவார் அறிவுடையார். அஞ்சல் எண்ணி பார்த்து அதனை செய்யாது விடுதல். எதிரது எதிர்காலத்தில் நேரக்கூடியது. அதிர நடுங்கும்படி. நோய் துன்பம். என்னுடையரேனும் எல்லாம் உடையவரேனும். இலர் இல்லாதவர். திட்பம் வலிமை. மற்றவை ஒளிந்தவை. பிற திண்மையென்று சொல்லப்படா. வினைத்திட்டம் செயல் செய்வதற்கான மனவலிமை. ஊறு பழுதுபடும் வினை. ஒராள் செய்யாமை. ஒல்காமை தளராமை. ஆறு நெறி. கோள் துணிபு. கடை இறுதியில். கொட்க புலப்படும்படி. எற்றா நீங்காத. விழுமம் துன்பம். இடைக்கொட்கின் இடையே வெளிப்படுமாயின். செயல் செய்க. வீறு சிறப்பு.
எய்தி பெற்று. மாண்டார் மாட்சிமைப்பட்ட அமைச்சர். உள்ளப்படும் நன்கு மதிக்கப்படும். ஊரெய்தி நல்ல விளைவை எய்துவித்தலால். எண்ணிய எண்ணப்பட்டவை. எய்துப அடைவர். திண்ணியர் வலியர். உருவு கண்டு வடிவின் சிறுமை நோக்கி. எல்லாமை இகழாதிருத்தல். கலங்காது மனந்தெளிந்து. கண்டவினை துணிந்த வினையிடத்து. துலங்காது சோம்பல் இன்றி. தூக்கம் நீட்டித்தல். கழிந்து ஒளிந்து. செயல் செய்க. உறவரின் மிகுந்து வருமாயின். துணிவாற்றி துணிவை நெறியாக கொண்டு. செய்க செய்ய வேண்டும். பயக்கும் உண்டாக்கும். வேண்டாரை கொள்ளாத அமைச்சரை. வேண்டாது விரும்பாது. உலகு வேண்டாது உயர்ந்தோர் நன்கு மதியார். வெய்யோன் கதிரவன். ஈர்வளை அறுத்துச் செய்யப்பெற்ற வளையல். இலங்கு ஒளிருகின்ற. தோழி தோளையுடைய கண்ணகி. முறை நீதி. நிறை சால்பு கற்பு. ஈதொன்று இஃது அச்சிலம்பின் மற்றொன்று. படுகாலை மாலை காலம். உறாதது பிறரடையாத துன்பம். உற்றேன் யான் அடைந்தேன். ஈதொன்று இது வினைப்பயனால் யானுற்ற ஒரு துன்பம். அதாவது என்னுடைய வினைப்பயனால் நான் அடைந்த, யானுற்றனா யான் அடைந்த, நான் அடைந்த ஒரு துன்பம். விளை பொருட்டு. உரிய விலை கொடாது தாம் கவர்ந்து கொள்ளும் பொருட்டு. ஈதொன்று இதுவோர் பொறுமை. மாதர் காதல். மாதர் தகைய மடவார். கணவர் காதலிக்கும் பண்புடைய மகளிர். தீதரு நல்லுரை. குற்றமற்ற இனிய மொழி. ஈதொன்று இஃது என் சூளுரை. நோதக்க செய்தால். வருந்தத்தக்கன செய்தால். எள்ளல் இகழ்க இல்லை இகழ்தல். இது ஒன்று. இது நமக்கு ஒரு வாய்ப்பு. அல்லல் உற்று. அல்லல்னா வருத்தம் துன்பம். ஸோ வருத்தமுற்று இல்லை துன்பமுற்று. ஆற்றாது தாங்க மாட்டாது. மல்லல் வளம். என்கொள் என்ன காரணத்தால் நிகழ்ந்ததோ. குற்றம் அரசியல். நம் பொருட்டால் நம்மை கெடுத்தற் பொருட்டாக. வம்ப பெருந்தெய்வம் புதியதாக வந்த பெரிய தெய்வம். ஐயரி உண்கண் அழகிய செவ்வரி படர்ந்த மையுண்ட கண்கள். தெய்வமுற்றால் போலுந்தகையல். தெய்வம் ஏறியவள் போல் ஆயினாள். இணைந்து வருந்தி. கம்பளை மாக்கள் ஆரவாரித்து திரியும் மக்கள். புல்லென் மருள் மாலை ஒளிமழுங்கி தோன்றும் மாலை. பூசலிட அழுது புலம்பி அரற்ற. கொழுனர் கணவர். வைவாள் கூறியவாள். தப்பிய தவறிய. வான்முகம் ஒளி பொருந்திய முகம். கன்றியது கன்றி போயிற்று. மாற்ற துடைக்க. பழுது உடல். ஏந்தல் சிறந்தோன்கிட்ட எல்லாம் வராது. ஏந்தல் சிறந்தோன். கழல் திருவடி. முளரி தாமரை. தையல் சீதா பிராடி.
வையகம் தரை. வையகம் தளி தரையில் வீழ்ந்து. இறைஞ்சி வணங்கி. திண்டிறல் ராமபிரான் ஓதி கூந்தல். தெரிய அறிந்து. வலியல் உயிருடன் உள்ளான் உறுதியல். மற்று மேலும். துரத்தி கைவிடுக. பண்ணுவான் உரைப்பானாயின். திரை அலை. மண் தயரதன். மருகி மருமகள். தனையை மகள். ஸோ இதில் ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தனையை வருதா, தனையைன்றதை தன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தன் மகள். இங்கே மருமகள் மருன்னு வருது ரெண்டுலேயுமே. தனையைன்னு வந்துச்சுன்னா தனையை அதில் அதில் தன்னுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தன் மகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னுடைய மகள், தன்னுடைய மகள். இப்போ தன்னுன்னு வந்தால் மகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டி கேட்பாய் ஆகுக. தடந்தோள் அகன்ற தோள். இரும்பொறை வலிய பொறுமை. வீங்கு நீர் பரந்து பெருகிய கடல். வெற்பு மலை. உம்பி உன் தம்பி. வேலை கடல். விண்தோய் வானளாவிய. களிநடம் ஆனந்த நடனம். கனகம் பொன். சாலை பர்ணசாலை. பொதுவர தனித்தனியாக. அணங்கண்ணாள் தெய்வம் போல்வாள். அலங்கு அசைதல் ஒளி மிகுந்த. இடைப்பெருந்தன்மை தகுந்த காலம் வாய்க்கும் தன்மை. கோரல் கொள்ளுதல். அலங்கள் மாலை. பொதுவின் சொல்லுமின். நன்மை தருவனவும் தீமை விளைப்பனவுமான சொற்களை பொதுப்படையாக எடுத்து சொல்லுங்கள். ஏயினன்னா ஏவுதல். உரைப்ப அழுத்தமாக. சார்த்தும் அளவை மாட்டும் பொழுது. உண்ணினால் நினைத்தனல். புகன்ற பொழுதின் சொன்ன பொழுது. தருக்கம் தருக்கம் வஞ்சனை. முறிவு வேறுபாடு. மருந்து அமிழ்தம். இயம்பலன் பேச்சொன்றும் பேசினால் அல்லல். எய்த்த மேனி இளைத்த உடம்பு. வீங்கினாள் பூரித்தாள். ஆழி மோதிரம். விண்டாள் வெளிப்படுத்தினாள். உயிர்ப்பு விட்டான் பெருமூச்சு விட்டாள். அடுத்த நிகழ்ந்தவை. வருத்தப்பாடு துன்பம். உயிர்ப்பு பெருமூச்சு. தோகை மயில் போலும் சாயலால். இயைபுலி பொருத்தமுற முறையாக. திருவுளம் தீர்ந்த பின்னை. மனமில்லை ஆயின். திங்கள் ஒன்று. திங்கள்னா மாதம், ஒன்றுனா ஒரு. ஸோ ஒரு மாதம். மாமணிக்கரசு சூடாமணி. வித்தக அறிஞனே. காண்டி காணுக. வேலியால் வேலியாக அமைத்த மதிலினால். கதுவிடா கைப்பற்ற முடியாத. மாலி சூரியன். கதிர் வகுத்த ஒளி வீசிய. நாப்பண் நடுவில். ஆழி மழைநீர் இல்லை கடல், இன்னொரு பொருள் கடலும் இருக்கு. கரிந்து கருகி. உருக்கொடு உருவங்கொண்டு. வேய்ந்த கருமையை அணியாக போர்த்தி கொண்ட மேகம் போல் கரி மேனியை உடையவன் என்க. புடை இடையின் ஒரு பக்கம்.
நெருங்கி இறுகக்கட்டி மாண்ட சிறந்த வியன்வட்டம் அகன்ற கேடயம் பொறுத்த சுமந்து கொண்டு அளித்த ஒளி மிகுந்த கீண்டு கிழித்து அளவு நிறைந்த கிளர்ப்ப நிறைய எதிர்ந்தான் முன் நின்றான் கூர்த்த ஆற்றல் மிக்க நானவன் நானும் அவனும் தோர்த்த பாங்கினர் தோல்வியுற்றவர் தொழும்பர் அடிமைகள் ஓகையால் களிப்பினால் இகழ்வு அறைந்து இகழ்ச்சியாக பேசி பேயதோ பேயோ உரியதொன்றிலா உரு எதனோடும் ஒப்பிட்டு கூற முடியாத உருவம் வெறுவி அஞ்சி கண்டுளி கண்டபோது கதத்த சினமிக்க நடுக்குறி நடுக்கமுற்று கல் நெடுங்குவடு மலை சிகரம் செருக்கு தான் என்னும் அகங்காரம் கடுத்து சினந்து தாங்குவார் தன்னை காப்பவர் நிருபன் அரசன் அயரும் அயர்தலாலை சோர்வுறுதல் இரிந்த பின் கழிந்த பின் துண்ண நெருங்க கிளர்திற நெஞ்சு இயல்பாகவே கிளர்ச்சிமிக்க நெஞ்சம் விழி சாவு எரியை ஈட்டலாம் என எரினா நெருப்பு இந்த எரின்றது பொருள் நெருப்பு ஸோ நெருப்பை ஒரு சேர கொட்டியது போல கைவயம் தோல் வலிமை மெய்வயம் உடல் வலிமை புகைந்த சிறந்த விரி விரிந்த ஒளி அளாவு ஓ அதேமாதிரி இங்கேயும் ஒளி பொருந்திய திரிய சுமந்து திரிய ஆய்முறை பயன்படுத்தும் முறை ஐஞ்சிலை ஐந்து கற்கள் கால் ஒளி காற்றின் ஓசை ஓதை ஓசை உயிர்ப்பிட பெருமூச்சு விட மருகி சுழன்று வெல்லத்தக்க வைவேல் கூரிய வேல் மிடல் வலிமை எல்வை தக்க சமயம் வல்கை வலிமை மிக்க சுரங்கள் ஒல் செய்வேன் விரைந்து செயல்படுவேன் ஒல்லை அப்படின்னாலே விரைவாக செல் மேகம் சிலை நுதல் கல் போன்ற நெற்றி எல்லை கதிரொளி கடையுகம் உலக முடிவு நாள் உரும இடி மருங்கு இடுப்பு சிரம் தலை அசனி இடி கூச நாணுற நாமவேல் அச்சம் தரும் வேல் தீத்தாவும் கண் தீப்பொறி பறக்கும் கண் மரித்து இடை மரித்து மின் மின்னல் கூடு உடம்பாகிய வெறுங்கூடு குமிழி நீர்க்குமிழி போன்ற நிலையற்ற வாழ்வு முரசுக்கு வாய் ஓயா குரடு ஓயாமல் முரசு ஒலிக்கும் முற்றம் குரடு அரண்மனை முற்றம் திணை அளவு திணைனாலே சிறியது ஸோ மிக சிறிதளவு பதடி பதர் பேழை பெட்டி சூளிகை நிலாமுற்றம் தோரணம் மாவிளை முதலியவற்றால் கட்டி அழகுறுத்துவது சாளரம் பலகனி தெற்றி திண்ணை ஆடல் அரங்கம் கூத்து பயிலுமிடம் தோன்றாமே அவ்விடங்களில் தோன்றாதபடி பிணங்கி நெருங்கி உயங்கி மனம் வருந்தி மருகு தெரு தற்கோடி ஓரிரண்டு தன்னுடைய வில்முனைகள் இரண்டையும் கோடி வளைத்து சதகோடி சதம்னா 100 கோடி அப்போ
கற்கோடினா கோடியான கற்கள். முன்கோழி முன்னே வளைத்து. மகோததி கடல். ஏவ செலுத்த. வாளி விட்டது அம்பு எய்தது. வெட்டி மலையை வெட்டி. சுழியிட்ட காவிரி சுழித்து வெள்ளப்பெருக்குடன் வந்த காவிரி. சோநாடு சோழநாடு. மதி எறிந்து சந்திரனை வீசி. வல்லேற்றவான் வலிய இடியை உடைய மேகம். தூங்கும்பதி வானத்தில் நிலை கொண்டலைந்த ஊர்கள். உதியர் சேரர். இடப்புண்ட பெயர்க்கப்பட்ட. பேரிஞ்சி வஞ்சியில் பெரிய மதிலையுடைய வஞ்சி என்னும் தம் ஊரில். கடப்ப முதுமுரசம் கடம்ப மரத்தால் செய்யப்பட்ட பழைய முரசம். கொடுப்ப இவன் கொடுத்தலால். துறை கொண்ட தம் நாட்டை மீண்டும் பெற்றுக்கொண்ட தம் சென்னினா தலை. தம் தலையால். பொன்னிக்கரை கண்ட காவிரிக்கு மண் சுமந்து கரை கட்டினார். சரதம் வாய்மை. பவித்திரம் தூய்மை. சரத பவித்திர விசயப்படை உண்மையும் தூய்மையும் உடைய வெற்றியை தரும் மலுவாகிய ஆயுதப்படை. கவித்த அபிடேகம் சூட்டிய கிரீடத்தை. தவித்த உலகில் அதோடைய விகாரம்தான் தவித்துலகில். மூவெழுகால் 21 தலைமுறை. எக்கோக்களையும் எவ்வளவு பெரிய அரசர்களையும். கோனா அரசன், அதான் எவ்வளோ பெரிய அரசன். அவனி நாடுகள். வரப்பு மலை எல்லையாகிய மேருமலை. தாவி சூழ்வர தாவி சுற்றி வருவதற்கு. நின்று புறக்க நிலை பெற்று காக்க. ஊடு அம்பரம் அடங்க இடையே உள்ள ஆகாயம் அடங்கும்படியாக. அளவ செல்ல அண்டக்கூடம் அண்டங்கள். பொருவும் ஒத்திருக்கும். கூடல் காவிரி பூம்பட்டினம். பெருமாள் அரசர். சிற்றரசர் முன்போக பின் வருவான். இருங்கடல் பெரிய கடல். கடத்தும்பி மத யானை. சிற்றன்னை கைகேயி. தருவேம் கடத்து மரங்கள் வேகின்ற காட்டில். உருவேங்கள் உருவத்தையுடைய எங்கள். தத்துக்கு ஆபத்தை ஒழிப்பதற்கு. கழல் திருவடி. பதி ஊர். மாலைமதி மாலை நேரத்தில் தோன்றும் பிறைமதியை தரித்த. குஞ்சி தலைமயிர். போதன் பிரம்மன். வாசவன் இந்திரன். நூலை மதிக்கும் சாத்திரங்களை ஆராயும். அந்தி மாலை. மதிக்குள் அறிவில். ஏத்தும் துதிக்கும். கைமலையால் கைகளாகிய மலைகளால். வேலை கடல். மதிக்கும் கடையும். அங்கமாம் கடம் உடலாகிய காடு. அவியா அணையாத. மதிவிலக்கு ஞான விளக்கு. தீங்கு அட பிறவி துயரை அளிக்க. கடமால் மத நீரினால் மயக்கமுடைய. ஐராவதம் இந்திரனுடைய யானை. இதின் சீரியதே இதைவிட சிறந்ததோ. இருக்கு ஆரணம் வேதம். எப்பொருள் எல்லா பொருட்களின். கருக்காரணம் உற்பத்தி காரணம். கஞ்சம் தாமரை மலர். அணங்கு திருமகள். மறுக்கார் அணவும் பொழில். மேகமும் மனமும் மேகமும் பொருந்தும் சோலை. மாயவன் திருமால். ஏமவெற்பு மேருமலை. ஏமம் பொன். மலையாசலம் பொதியில் மலை. கோமகட்கு அன்பர் அரசியாகிய தடாகை பிராட்டிக்கு கணவர். சந்தமலி சாரல் சந்தன மரங்கள் மிக்க மலைச்சாரல்.
மதிப்பிஞ்சு பிறைநிலா, தயிர்கண்டம் தயிர்கட்டிகள், மருகுதல் கழலுதல், வான்சுழி வெள்ளம் அதிகமான கழித்தலுடன் ஓடிவரும் வெள்ளம், பருதி சூரியன், வண்ணம் அழகு, முகில் மேகம், பொய்கை நீர்நிலை, இருட்கடல் நீலக்கடல், களஞ்சியம் தொகுப்பு, மனோபாவம் உள்ளப்பாங்கு, தனிமனித தத்துவம் தன்னலம் பேணுதல், சக மக்கள் உடன்வாழும் மக்கள், ஒன்று ஓரினம், இலகுவது விளங்குவது, சுவடி நூல், சுவடிச்சாலை நூலகம், சர்வகலாசாலை பல்கலைக்கழகம், ஒற்றைப்பாட்டை ஒற்றையடிப்பாதை, வெய்யோன் கதிரவன், புரையோடி உள்ளுக்குள் அரிக்கப்பட்டு, முதல் வேர், செல் ஒரு வகை கரையான், சோங்கி வாட்டம் உற்று, பகட்டு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை, செட்டு சிக்கனம், சிந்தை உள்ளம், குன்றி குறைந்து, சந்தி தெருக்கள் கூடுமிடம், ஆட்டுகின்ற அடிமைப்படுத்துகின்ற, ஆடுகின்ற அடிமைப்படுகின்ற, சிறுமை இழிவு, மூடத்தனம் அறியாமை, மூலதனம் முதலீடு, கற்பனை திணை வேண்டுவார் வேண்டியவற்றை அப்படியே வழங்கும் கற்பக மரம் போன்றவனை, கனகமால் மறை பெரிய பொன்மலை, காமகோபன் காமனை காய்ந்தவன், சொற்பத பொருள் இருள் சொல் உணர்த்தும் பொருள் வழி உண்டாகும் மயக்கம், ஆளது கொண்டவன் ஆட்கொண்டவன், ஆவணம் அடிமை ஓலை, ஆனாத குறைவுபடாத, அரம்பையர்கள் தேவமாதர்கள், தற்சூழ தன்னை சூழ்ந்திருக்க, தீர்த்தன் தூயன், புராணன் மிகப்பழையன், குற்றம் காம வெகுளி மயக்கங்கள் ஆகிய குற்றங்கள், முற்ற உணர்ந்த முதல்வன் யாவும் உணர்ந்தோன், செற்றம் செறுத்தோய் கொலைநெறி தவிர்த்தோய், ஏமம் பாதுகாவல், ஆரம் சக்கரக்கால், கடிந்தோன் துறந்தோன், ஆழியன் திருந்தடி சக்கர ரேகையுள்ள திருவடி, எவன் எங்கனம் புகழ்வேன், ஏத்துவது போற்றி செய்வது, சாமரை சாமரம் ஆகிய வெண்கவரி, புடை புடை இருமருங்கினும், இயக்கர் கந்தருவர், இரட்ட அசைக்க, சிங்கவாசனம் அரியணை, ஆசனம் இருக்கை, திருந்தவை நல்லிணக்கமுடைய சான்றோர் கூட்டம், ஒளிமண்டிலம் ஆலோகம் பிரம்மாமூர்த்தி கணப்பிரவை என்னும் திருவொளி மண்டிலங்கள் 3, நிலற்ற ஒளிர, முக்குடை சந்திராதித்தம் சகலாபாஷணம் நித்த வினோதம் எனும் 3 குடைகள், சந்திராதித்தம் முத்துக்குடை, சகலாபாஷணம் பொற்குடை, நித்த வினோதம் மணிக்குடை, அங்கம் அங்காகமம், பூவம் பூர்வாகமம், கன்னி மரியன்னை, காசினி உலகம், வான்கதி துறக்கம், மருவ அடைய, உபாசனாமூர்த்தி வழிபடு கடவுள், அஞ்சலித்தல் கரந்தூக்கி கூப்பித்தொழல், பொறி ஒளிப்பிளம்பு, வடிவார் வடிவினை உடையார், நவியார் நபிகள் நாயகம், நடுநாவில் வாய்மொழியில். இவ்வளவுதான் நமக்கு 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள சொற்பொருள்கள். பார்த்திங்களா, இதுலேயே 561 கொஷின் இருக்குது. ஸோ இதேமாரி எல்லாத்துலேயும் நிறைய கொஷின் இருக்குது. நீங்கள் சும்மா படிச்சிங்கன்னா மட்டும் ஞாபகம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி ரிவைஸ் பண்ணுங்கள், மறக்காமல் இருக்கும். வீடியோ எவ்வளோ தூரம் யூஸாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில்